ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் இதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கேம் வந்து இப்போ எல்லாம் டைடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா முன்னெல்லாம் சர்வஸே ஃபுல்லாக இருக்கும், இப்போலாம் நிறைய சர்வஸ் எம்டியாக தான் இருக்குது. அதாவது ஃபுல்லாக ஆகாமல் இருக்குது. டே இருங்க, நம்ம போய் யாராவது ட்ரேடிங்க்கு வராங்களான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, என்ன அது இவ்வளோ மொக்கையாக இருக்குது. புத்தா ஃப்ரூட் மட்டும்தாங்க ஒர்த்தாக இருக்குது, வேறு எந்த ஃப்ரூட்டுமே ஒர்த்தாக இல்லை. யோ என்ன பண்ணுறது? ஞாபகம் வந்துருச்சு, எங்கேயோ வெளில போகணும். கைஸ், ஃபஸ்ட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் நான் பேசாமல் ஃபிஸ்ட்லேருந்து கட்டானாக்கு மாற போகிறேன் கைஸ். அதான் பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. எங்கே போகிறதுன்னு தெரில, அதனால தான் சுற்றிட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் நின்றுட்டு ஓகே 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 கைஸ், இங்கே ஒரு ப்ளூ கலரான செஸ்ட் இருக்கும். ஓகே, அங்கே தான் இருக்குது. 6000 சூப்பர். இந்த மணி தான் நமக்கு தேவை. இவங்கிட்ட பேசவே கூடாது. அவங்க கூட பேசினா உனக்கு இங்கே வேலை இல்லை தம்பி, நீ வெளில போடா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும் கைஸ். அவ்வளோதான், இருங்க. சூப்பர், இன்னமே மாஸாக இருக்கும். ஆனால் பேசாமல் அந்த ஐட்டம் எடுக்க போகிறேன், அதை எடுத்துடுறேன் அன்னைக்கு. இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, ஐயோ அப்படின்னு தான், என்ன எல்லாம் போட்டுருவானுங்களே. ஐயோ, பொறாம பிடிச்சவானுங்க எல்லாம் போட்டுருவானுங்க. இருங்க கைஸ், எங்கே டாஸ்க்? அதோ அங்கே தான். ஓகே, வாவ். அப்படியே ஒரு 5 நிமிஷம் சுற்றினா போதும் கைஸ், அவ்வளோதான், நம்ம பணக்காரன் ஆகிடலாம். நீங்கள் அப்புறம் போயிட்டு ஜாலியாக பிளாக் ஃப்ரூட் பின் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஃப்ரூட் கிடச்சிருக்கு கைஸ், புத்தா. ஆக்சுவலி இந்த புத்தாவை ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அதேமாரி நீங்கள் புத்தாவுக்கு என்ன ஃப்ரூட் தருவீங்கன்னு மறக்காமல் போட்டுருங்க. வாட்டர் இதோ பாருங்கள், ஃப்ரூட் ஆடட் டு யுவர் பேக் பேக். இதோ பாருங்கள், ஸ்டோர்னே கொடுத்து வச்சுக்கலாம். டேய் என்னடா? சரி ஓகே, விடுங்க, அதை விடுங்க. நம்ம டாஸ்க் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளும் சேஃப்னு தான். ஆனால் எனக்கு இந்த ஆக்சுவலி இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி, இவனை சாவடிக்கிறேன். ஓகே 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 இப்போ தான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தேன், மறுபடியும் ஐயோ. இப்போ அவனை வேறு எங்கே கொள்வது? இருங்க, வீடு மேலே இந்த பில்டிங்ஸ் மேலே தாவி போனால் நமக்கு வந்து நிறைய கஜானா கிடைக்கும். பார்த்தீங்களா? ஓகே, அங்கே ஒன்று இருக்குது, பார்த்துறேன். ஓகே, வாவ், 2000 ஆக்சுவலி 3000. அதுவும் அங்கே தான் இருக்கானா தம்பி? இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், ஜாலி இருக்கானா? இருக்கான். ஐயோ, இவன் கொஞ்சம் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாச்சு. ஓ மை காஷ். ஐயோ ஹெச்பியை பாருங்கள், 4000 இருக்கா? அவ்வளோதான், அவன் உரிறான் நம்ம ஹெச்பியை. இது மட்டும் இல்லாமல் நம்ம அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஐயோ, இருக்கக்கூடாதுன்னு சொன்ன எங்கவன்? ஐயோ, செடிக்குள்ளே போயிட்டா கண்ணுக்கு. ஐயோடி, என்னடா பாரு, உனக்கு ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிடலாம். நீ மட்டும்தான் ஐயோ டி, என்னடா? ஓகே என்னால் அவன் கூட இப்படிலாம் சண்டை போட முடியாது. அவன் பாருங்க, அவன்கிட்ட கட்டானா இருக்கா. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஓடிணும்.
ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடாது. நல்ல வேளை இந்த சர்வரில் யாரும் ரிச்சான, அதாவது ஐ மீன் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ்லாம் இல்லை. அவங்களாம் இன்னும் இருந்தால் நேரத்துக்கு கண்டிப்பாக ஐயோ டே கம்முன்னுறா, நான் அவ்வளோதானே போயிடுறேன்டா. ஐயோ இந்த பவர் யூஸ் பண்ணுறாரே கடுப்பாக இருக்குது. நான் சொன்னல இவன் தாவறான். ஐயோ நம்ம ஹெச்பி ஐயோ டேய் நீ ரொம்ப டேஞ்சரான ஆள்ரா. இந்த பவர் யூஸ் பண்ணுறதுனாலே நான் ரொம்ப சாவுறேன். கொஞ்சம் ஐயோ ஓமே காஷம். ஐயோ கொஞ்சம் தான் செத்துருவேன். எங்கே இருக்கான் பயபுல இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் டி கொஞ்சம் தான்டா ப்ளீஸ்ரா. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இல்லைப்பா என்னடா அது ஃப்ளாஷ் ஸ்டெப். என்னடா அது ரேபிட்டா? ஏன்னா எனக்கே தெரியாமல் எப்பட்றா இன்ஸ்டிங்டா இதெல்லாம் எப்பட்றா அவேக்கன் பண்ணுறது? ஏர் என்னடா அது புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க. சரி விடுங்க, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேறு இடத்துல போயிட்டு நம்ம டிஃபென்ஸுக்கு போட்டுடலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி பிளாக் சூட்டுக்கு வேணால் போடலாமா? மில்லி ஹெச்பி முக்கியம். வாங்க பார்த்துக்கலாம். பிளாக் சூட்டு ஒன்று தான். நம்ம தான் இப்போ இனிமேல் தேவையில்ல. மறுபடியும் போயிட்டு டாஸ்க் எடுத்து அந்த சோட்டா பாய்ஸை முடிப்போம். காய்ஸ் இது விளாட்றதுக்கு கோடெலாம் இருக்குது காய்ஸ். டேய் என்னடா அது கஷ்டமாக இருக்குது. டேய் ஓகே கொஞ்ச நேரத்துலேயே 45,000 வந்துருச்சு பாருங்களேன். மறுபடியும் செஸ்ட்டு போடு. அவங்க ஒரு பிளேயர் போகிறாரு. ஆக்சுவலி இப்போ நான் அந்த பிங்க் கோட் போட்டிருந்தது காரணமே அந்த ஹெச்பி வந்து டபுள் ஆகுது. அந்த கோட்டை எதுக்கும் போட்டுப்போம். ஏன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சும்மா இருந்தால் கூட அவனுங்க வந்து வென்ட்டு நம்மளை சாவடிப்பானுங்க. அதனால் யாரா இதில் எவனே தெரியலையே. சாவ போகிறான் பையன். சரி நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு வந்து இந்த மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற பழக்கமே பிடிக்காது காய்ஸ். ஆனால் ஐயோ இந்த எலமெண்டல் ஃப்ரூட்டோட பவரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் பரவாயில்ல. எல்லாம் எலமெண்டல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஐயோ லெவல் அதிகமாக இருக்கிறவங்களாம் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. சரி இன்னும் எத்தனை லெவல்ரா ஓகே இன்னும் 15 லெவல் ஏறணுமா? ஓகே ஆக்சுவலி இந்த கேம் ஈஸின்னு நினைக்காதீங்க கைஸ். விளாட்றது கொஞ்சம் கஷ்டம். யாரா அவன்? சோட்டா பையா சண்டைக்கு வந்தீங்கன்னா முடிச்சு விட்ருவேன். யாருன்னே தெரில. ஐயோ எதுக்கு அவரு அவர் நம்ம போடுறவங்கள போட வந்து பாவி நல்லவன் ஒரு நிமிஷத்துல நினைச்சிட்டான்டா. டேய் எங்க அந்த சோட்டா பையா? இவன் யாரா அவன்? டேய் இருடா. இன்னும் எத்தனை பேரை முடிக்கணும்? அழகாக 8 பேர்த்தையும் இங்கேயே வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் நம்மளே அடித்து கிட்ட வர வச்சு. கைஸ் நான் அந்த ஃப்ரூட்டை மாற்ற போகிறேன், புத்தா ஃப்ரூட்டை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
புதுசாக வரவங்கள சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் இதே தான் பண்ணணும். நம்ம லெவல் 75 வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை நெக்ஸ்ட் ஐஸ்லாண்டுக்கு ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 10 லெவல் கெயின் பண்ணுமா? டெய்லி அதுக்கும் கஷ்டமான வேலைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், பண்ணிடலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்களாம் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த டைமை வேஸ்ட் ஆக்குற இந்த கேம் விளாண்டு ஐயோயோ ஆனால் இந்த இது போட்டிருக்கிறது கொஞ்சம் கடுப்பாகுது. நான் பேசாமல் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது என்னது? இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? என்னடா ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, பார்க்க பன்னி மாதிரி இருக்கு. வேறு ஃப்ரூட் வேணால் சாப்பிட்டுட்டேன். எனக்கு இந்த ஃப்ரூட்டில் விளாட போர் அடிக்குது. வேறு ஏதாவது நம்மகிட்ட நல்ல ஃப்ரூட் இருக்கான்னு பார்க்குறேன். நம்மகிட்ட ஃப்ளேம் இருக்குது. ஃப்ளேம் வேணால் எடுத்துக்கிட்டா ஜாலியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இந்த புத்தா ஃப்ரூட் பிடிக்கல. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த புத்தா ஃப்ரூட்டே பிடிக்கல. ஆனால் இரு, இப்போ நான் எல்லாமே மில்லிக்கு போட்டிருக்கேனே, அப்போனா பிளாக் ஃப்ரூட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. ஐயோ, எல்லாம் நான் எதுனாலுமே கஷ்டமாக இருக்கே. டேய் என்னடா. ஐயோ, இப்போ நமக்கு 2 வழியில் பாதிக்கும். இப்போ நான் பிளாக் ஃப்ரூட்டுக்கு கம்மியாக போட்டேன்னா அதோட அட்டாக் ரொம்ப கம்மியாயிடும். எனக்கு லைட் ஃப்ரூட் தான் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பின் பண்ண கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ணி. ஐயோ, லைட் ஃப்ரூட் தான் இருந்துச்சுண்ணா. அதுக்கப்புறம் கிரியேஷன் ஃப்ரூட் கிடச்சிது. அதெல்லாம் செம்ம ஃப்ரூட்டு, ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு அதை வச்சு விளாண்டுருக்கும் போது. ஆனால் அதை வச்சு எதுவுமே கிரைண்ட் பண்ண முடியாது, அது வேணால் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு கைஸ் அதை வச்சு விளாடும்போது. இவனுங்க அடிக்கிறதுலாம் எனக்கு என்ன சொல்கிறது, லைக் ஜுஜுபி. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வாட்டர் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்டர். இது என்ன? ஆமாம், வாட்டர் தான் வச்சுருந்தேன். ஆமாம், வாட்டர் தான் நினைக்கிறேன். டாஸ்க் ஓகே, ஃபினிஷ் பண்ணுறேன். இன்னும் எத்தனை லெவலு? ஆமாம் கைஸ், அவ்வளோதான். இன்னும் வந்து ஒரு 8 லெவல் தான். சூப்பர், 8 லெவல் தான் அப்படின்னு சும்மா. இன்னும் ஒரு ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவோட பார்ட் 2 இன்னும் மறக்காமல், ஆக்சுவலி பார்ட் 2னால் இல்லை, இந்த வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இனிமே பிளாக் ஃப்ரூட். சரி, நம்மளை பார்த்து இன்னும் ஒரு 2-3 பேர் விளையாட்டுமே அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல, அதனால தான் பேசாமல் புத்தாலேருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு புத்தாவே பிடிக்கல. ஓகே, நாங்களாம் இப்போ பாரு ஏற்றின்னு விட்ருக்கேன். இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த மாதிரி கேம்லாம் வந்து ஆக்சுவலி கம்ப்யூட்டரில் விளாடும்போது தான் ஜாலியாக இருக்கும். அப்படியே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இதுனா இப்போ 2 ஹேண்டில் விளாண்டு ஐயோ எனக்கு இந்த தம் ஃபிங்கர் வந்து ரொம்ப வலிக்குது. புத்தா ஃப்ரூட் என்கிட்ட ஆக்சுவலி இன்னொன்று இருக்குது, அதனால் அதை நான் அப்படியே வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. நான் அதை வந்து மாற்ற போகிறேன். எனக்கு இந்த ஃப்ரூட்டே பிடிக்கல. புத்தா ஃப்ரூட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தேவையில்லாமல் லைட் ஃப்ரூட்டை வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஐயோ, இப்போ அது கிடைக்குமான்னு கூட தெரியல மறுபடியும். ஆக்சுவலி எனக்கு இந்த டைகர் ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டு, எட்டி ஃப்ரூட்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது, ஆனால் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட அது ஒரு ஃப்ரூட்டுமே இல்லை, அதனால தான். ஸோ நம்மகிட்ட இருக்க ஃப்ரூட்டை வச்சு ஒருத்தன் எனக்கு இது மாதிரி பண்ணாலே கடுப்பாகுது. ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவனுங்கெல்லாம் ஐயோ, சரி வேணாம் விடுங்க. ஓகே கைஸ், நம்ம பாருங்க 7 நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுந்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. டே, சும்மா இருக்கிறது பிடிக்கலையா? என் மூஞ்ச நான் பார்க்கவே இல்லையே. டேய், எப்படா ஃபேஸை பார்க்குறது? ஃபேஸே பார்க்க முடியாதா? ஐயோ டேய், இன்னும் ஒரு 7 லெவலா? ஓகே, என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது?
அப்புறம் நான் அடுத்த ஐஸ்லேண்ட் போயிடுவேன்ல. ஜாலி. அடுத்த ஐஸ்லேண்டில் எப்படி இருக்க போதும். ஓகே ஓகே. அவ்வளோதான். நான் 7 லெவல் தான். 7 லெவல் தான். கண்டிப்பாக முடிச்சிடுறேன் கைஸ். கண்டிப்பாக முடிச்சிடுறேன். ஒரே இடத்துல நின்று சண்டை போடுறதே நல்லா தான் இருக்குது. 7 தான். 7 பா. இந்த அட்டாக்கோட பவர் எனக்கு இப்போ தான் தெரியுது ஆக்சுவலி. நல்லா இருக்கு. சூப்பர் ஹியூமன்னு ஏதோ நிறையா இருக்கு. ஆனால் ஆக்சுவலி அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரில. சரி பார்ப்போம். நம்ம இப்படி இருக்கிறது அந்த அந்த ரேபிட்டை மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு அது பிடிக்கல. ஓகே ஓகே. என்னடா நான் அட்டாக் போட்டால் நீ அட்டாக் போடுற டேய் தம்பி. நாங்களாம் அவ்வளோதான். நாங்களாம் வந்து சண்டைன்னு வந்துட்டா விட மாட்டோம். டெவலப் ஆகிட்டேனா? குவெஸ்ட் கம்ப்ளீட்டடா? ஆமாம் ஆமாம், அது நார்மலாக வரும். இன்னும் எத்தனை லெவல்? பிளாக் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் போடுவோம். ஏன்னா நான் இனிமேல் பிளாக் ஃப்ரூட்டுக்கு தான் போட போகிறேங்க. இரு ரிட்டர்ன் கொடு. டைமண்ட் வந்திருப்பானே. ஆனால் டைமண்ட் வந்தால் இன்னொருத்தர் போட்டிருக்க மாட்டான். எவனும் போட்டிருக்கக்கூடாது. நமக்கு காசு தான்ப்பா முக்கியம். அடுத்த ஃப்ரூட் ஸ்பின் பண்ண. அதேமாரி எங்கே கொஞ்சம் நிறைய காசு இருக்கும். ஆனால் இப்படியே போனால் நம்மளால் போக முடியாது. ட்ரை பண்ணுவோம். ஒரே இதில் ட்ரை பண்ணுவோம். ட்ரை. ஐயோ கஷ்டப்பட்டு குதிச்சு அவ்வளோ தூரம் குதிச்சு கீழே வந்துட்டுனே. சரி விடுங்க. ட்ரை பண்ண அவ்வளோதான். இப்போ அடுத்ததான். அவ்வளோதான். ட்ரை பண்ண. நெவர் கிவ் அப் கைஸ். அவ்வளோதான். எங்கே இருக்கும்? சாரி தம்பி, உன் வீட்டுக்கு வந்துருக்கு. ஓகே. டேய் என்னடா நின்றுட்டே அடிக்கிறேன். பாய்டா தம்பி. டேய் இப்போ எங்கே அந்த டைமண்ட் இருப்பான்? அதுவும் அங்கே தான் இருப்பான். அவன் இருக்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி போகிறது வந்து கொஞ்சம் பிளாக் ஃப்ரூட்டில் விளாண்டு மற்ற கேமில் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்திருக்கானா? மறுபடியும் போட்டாங்களா? என்னடா டைமண்டு? அப்பாடா இன்னும் 2 நிமிஷம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா இல்லை வேணாமா? பேசாமல் நான் போய் ஃபஸ்ட்டு முடிச்சிட்ருக்கலாம். ஓகே. வேகமாக போயிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு கொஸ்ட்டை முடிப்போம். சூப்பர்ரா. ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து இந்த கேம் வந்து நான் கடைசியாக போன வருஷம் விளாண்டதுன்னு நினைக்கிறேன். போன வருஷமா? ஆமாம் போன வருஷம் தான். போன வருஷம் இல்லைன்னா டைமண்ட்ஸ். டே நான் இந்நேரத்துக்கு அங்கே போகிறதுக்குள்ளேயே டைமண்ட்ஸ் ஸ்பான் ஆயிடுவான்டா. நான் எதுக்குடா தேவையில்லாமல் அந்த 7 நான் அங்கேயே இருந்திருப்பேன்டா. சூப்பர்ரா கைஸ். இதான் நல்ல விஷயம். இந்த இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் இதான். அவ்வளோதான் போய். ஓகே. ஸ்பான் ஆயிருப்பான். ஆக்சுவலி ரெடியாக இருக்கும். எப்போ அவ்வளோ இது என்னடா கிண்டல் பண்ணுறீங்களா டேய்? ஐயோ அடுத்த அந்த ஐஸ்லேண்ட் தான் போகணுமா? ஐயோ அது கடுப்பாக இருக்குமே. எனக்கு வேறு ஃப்ரூட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நான் பேசாமல் புத்தாவை எனக்கு புத்தா ஃப்ரூட் வேணாம். எனக்கு புத்தா ஃப்ரூட்டே வேணாம்
காய்ஸ் எனக்கு புத்தா ஃப்ரூட் வேணாம். வேறு ஃப்ரூட் சாப்பிட்டா ஆனால் சாப்பிட்டேன்னா ஐயோ இதில் 1400 போட்டிருக்கேன்டா, அதெல்லாம் போயிடும்டா அப்புறம். டி வேணாம்டா. டி நான் ஸ்பான் ஆகிட்டேண்ணா. 33 செகண்ட் தான். அடி 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 அடி. நல்ல வேலை நமக்கு ஒரு இன்னொரு புத்தா ஃப்ரூட் இருக்குது, அதனால நம்ம இந்த புத்தா ஃப்ரூட் தேவையில்லைன்னு போட்டுடலாம். அவ்வளோதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பேசாமல் இப்படியே இருந்து ஐயோ 7 செகண்ட் வேணாம் நமக்கு தான். ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்டாம்பை போட்டுடலாம். ஐயோ புத்தால இம்பேக்டை போடு, டக்குன்னு போடு. எலக்ட்ரிக் ஸ்டாம்ப் போடு. அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வாட்டி முடிக்கணும். ஸ்டாம்ப் போடு. அவ்வளோதான் இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம ஹெச்பி நம்ம பேனிக்கே ஆகக்கூடாது. அவ்வளோதான். எலக்ட்ரிக் அதுனா டாக்கிள். பின்னாடி போ அப்படியே ஸ்டாம்ப்பு. அவ்வளோதான் தள்ளி போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த வாட்டி பேனிக்கே ஆகக்கூடாது. ஐயோ என்னடா பேனிக் பண்ணிட்டியா? அவ்வளோதான், நாங்கள் தான் ஜெயிப்போம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணாம்டா. டி என்னடா பவர் யூஸ் பண்ணுற? வெளில போ தம்பி, வெளில. ஐயோ பக்கத்துலேயே வந்து உள்ளூர்றான்டா. என்னடா பவர் இது? நாங்களும் பவர் யூஸ் பண்ணுவோம்டா. புத்தா ஃப்ரூட் பவர் வேணா தான் யூஸ் பண்ண முடியாது. டி என்னடா பவர் ஏற்றிட்டே இருக்காங்க? ஐயோ இவன்கிட்ட விளாட்றதே ரிஸ்காக இருக்கு. ஐயோ இவன் பக்கத்துலேருந்து அடிக்கிறது தான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். வேணாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். டேய் தம்பி, ட்ரேடிங் புத்தா ஃப்ரூட்ரா. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. இதான் இந்த ரோஸை முடிச்சுட்டு இந்த டைமண்டை முடிச்சுட்டு. ஐயோ என்னடா அவன். போ இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். எங்கடா தம்பி? நான் இங்கே தானே இருக்கேன். இந்த வாட்டி பார்த்துக்கிறேன். போடா வாடா பார்த்துக்கிறேன். நீயா? ஐயோ புத்தா ஃப்ரூட் இல்லாமல். அவ்வளோதான், நாங்களாம் ஜம்பிங்கில் தான் அடிப்போம். அடி. அவன்கிட்ட அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம். அவனும் நம்மளை அடிக்கிறானா என்ன? இல்லை தம்பி அடிக்கல. ஆனால் நான் அடிக்கிறது அவனுக்கு உழுவே மாட்டேங்குது. நீ அட்டாக் யூஸ் பண்ணேன்னு நானும் நல்லா யூஸ் பண்ணுவேன். ஆனால் கிட்டத்தட்ட அப்பப்போ ஓடி போயிடணும். தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறேன்டா. அவனை கிட்டே வரக்கூடாதுடா. நீலாம் கிட்டே வரக்கூடாதுடா நீலாம். ஐயோ தப்பு பண்ணுறேன். நோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எங்கடா போனேன்? ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நோ அந்த அட்டாக் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ ரொம்ப ரீச் அவுட் போனால் இவன் வேறு போயிடுவானே. அவ்வளோதான் செத்துடுறா. அவ்வளோதான், வெளில போட தம்பி, வெளில போங்க. பிளாக் ஃப்ரூட் ஏற்றிடலாம். அவ்வளோதான் கைஸ், இன்னும் 5 லெவல் தான். அதை மட்டும் முடிச்சுட்டு இந்த ஐலாண்டுக்கு ஒரு டாட்டா பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ் ஒரு பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலாமா? ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, அதேமாரி கீப் சப்போர்ட்டிங். 7 இருந்தால் மட்டும் போதும்டா. எவனும் என்ன சீண்டவும் வேணாம். 140 தானா? நான் ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பேனே. அவ்வளோதான், எப்படி நமக்கு கேவலமாக தான் கிடைக்கும். ஃபினிக்ஸ் ஐயா, எனக்கு இந்த கருமம் வேணாம். இதை நான் சேவ் பண்ணுறதும் ஒன்று தான், வேஸ்ட் ஆகுறதும் ஒன்று தான். அன்பாக்ஸ்டு பிளேடா? நான் எப்படா பிளேடான்? ஐயா இந்த ஃப்ரூட்டை சொல்கிறாங்களா? டேய் எனக்கு வேணாண்டா. நான் ஆல்ரெடி அந்த ஃப்ரூட்டை வச்சுருக்கேன்டா.
பிளேடை வச்சு நான் என்னத்த பண்ணுறது? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போமா? இல்லை நான் பண்ணுறது தப்போ? சரி ஓகே. பாய் கைஸ். இந்த வீடியோ பார்த்துருக்கோங்களா? மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப். இருங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். நான் பண்ணுறது தப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. தப்பாக இருக்கக்கூடாது. வேணாம். ஐயோயோ. ஓ மை காஷ். கைஸ் இருங்க. நான் பண்ணுறது தப்பா? ஐயோயோ. ஓகே, நான் பண்ணது சரியா தப்பான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், பாய் 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 ஃப்ரம் ஷார்ப் ஆஃப் இன் தமிழ். இவன் அடிச்சுவாங்க, சும்மா தான் இருக்கான். டேய் என்னடா இவ்வளோ பவரா? கிட்டே ஆற முடியாது, அவ்வளோதான். நான் தான் கிட்ட வர முடியும். பரவாயில்ல, புத்தா ஃப்ரூட்டுக்கு என்னால். என்னடா 12 தான் குறையுது. பாய் கைஸ், பாய்.